श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदाहृति रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगधस्तदितरान् तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमतीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रताम् சுவாமி ஸ்ரீ குரத்தாழ்வானுடைய ஆச்சரியமான ஸ்ரீ வரதராஜ ஸ்தவத்தில் அடுத்த ஸ்லோகம் 83வது ஸ்லோகம். போன ஸ்லோகத்திலையும் இந்த பிறவி பெருங்கடல், அதில் விஷய சுகங்களாகிற பாம்புகள் நிறைந்தது இந்த பிறவி பெருங்கடல். பல பிறப்புகள் இறப்புகள்னு முதலைகள் வேறு. இதில் இந்த சம்சார சாகரத்தில் இந்த விஷய சுகங்கள்ன்ற பாம்புகள் வேற இருக்கு, பிறப்பு இறப்புன்னு முதலைகள் வேற இருக்கு. இதில் தத்தளிக்கும் நான் வேறு புகழில்லாமல் உன்னை சரணம் பற்றுகிறேன், உன்னையே சரணமாக பற்றுகிறேன் போன ஸ்லோகத்தில் தெரிவித்தார். 83வது ஸ்லோகம். இன்றைய ஸ்லோகத்தில் அகிருத சுகிருத சுதுஷ்கிருத்தரஹ சுபகுணலவலேஷ தேசாதிகஹ அசுபகுணபரசஹஸ்ராவிருதோ வரதமுருதயம் கதிம் த்வாம் விருணே. இது பிரதிமுதித வதனா என்ற விருத்தம் என்ற மீட்டர். அடுத்த 10 ஸ்லோகங்கள் இந்த மீட்டர் தான். அகிருத சுகிருதக சுதுஷ்கிருத்தரஹ சுபகுணலவலேஷ தேசாதிகஹ அசுபகுணபரசஹஸ்ராவிருதோ வரதமுருதயம் கதிம் த்வாம் விருணே. நல்லது எதையும் செய்யாமல் பாவிகளிலேயே ஃபர்ஸ்ட் ரேங்க் முன் நிற்பவன் நான். எல்லையில்லாத கெட்ட பண்புகள் உண்டு எனக்கு. இப்படிப்பட்ட நான் இப்போது வரம் தருவதில் பெரியவனான உன்னை பற்றாக கொள்கிறேன். நான் எப்படிப்பட்டவன்? அல்ப புண்ணியங்கூட செய்யவில்லை, ஒரு அல்பமான ஒரு குட்டி புண்ணியங்கூட செய்யாதவன். பாபிஷ்டர்களில் முதலாவது ஸ்தானம், ஃபர்ஸ்ட் ரேங்க் எனக்கு தான். நற்பண்புகளில் இத்தினோண்டு கூட இருக்கும் இடத்திற்கு அடியேன் வெகு தூரம் அப்பாற்பட்டவன். காமம், குரோதம், லோபம், அசூயை இவை போன்ற தீய குணங்களே கூடி சூழ்ந்து நிற்கும் என்னிடத்தில் இப்படியான நான் பேரருளாளனாக பிரசித்தி பெற்ற தேவரீரை சரணம் புகுகிறேனே, பாவமே செய்து பாவியானேனே என்று தெரிவிக்கிறார் சுவாமி. அதாவது பேரருளாளனே, உயர்ந்தவற்றிலெல்லாம் உயர்ந்தவையாய் உடைய நீ, உயர்வர உயர்நலம் உடைய நீ வரம் தரும் பெருமாள். உன்னை சரணடைந்தாலே போரும். உன்னிடம் கேளாமலே நல்லனையெல்லாம் வரமாக தந்துவிடும் வள்ளல் நீ. நீ கேட்காமலேயே கொடுப்ப, அப்படி தரும் வள்ளல் நீ. ஆனால் நான் நல்லது என்று எவையெல்லாம் பெரியோர்களால் வகுக்கப்பட்டுள்ளதோ, சான்றோர்கள் எது எது நல்லதுன்னு சொன்னார்களோ அவற்றில் ஒன்று கூட செய்யாதிருப்பவன் நான். பாபங்கள் நல்லனவை அல்ல என்று எதெல்லாம் கூறப்பட்டிருக்கிறதோ, எவையெல்லாம் உண்டோ அவற்றையெல்லாம் அளவின்றி செய்பவன் நான். பாபிகளில் பாபத்தின் அளவின் அடிப்படையில் ஒரு லைன் போட்டா, இவ்வளோ பாப்பம் செஞ்சவன் இங்கே நிற்கணும், அதுக்கு மேலே பண்ணவன் இதுக்கு முன்னாடி நிற்கணும், அதுக்கு மேலே பண்ணவன் அதுக்கு முன்னாடி நிற்கணும்னு வச்சா நான் தான் முதல்ல நிற்பேன். முதன்மை ஸ்தானம் எனக்குத்தான் வரும். பாபிஷ்டர்களில் நற்குணங்கள் என்று ஏதாவது ஒரு கடுகளவாவது இருந்தா அந்த இடத்தை விட்டு பல மைல் தூரம் தள்ளி தான் நிற்பேன் நான். காமம், குரோதம், லோபம், மோகம் பெரும் வரிசையிலான எல்லா துர்குணங்களுக்கும் நான் தான் வாசஸ்தலம், தங்குமிடம் நான் தான். பரிபூர்ணமாக அமைந்துள்ளது அது எல்லா கெட்ட குணங்களும். இப்படி அசத் என்பதற்கே உருவகமாய் நிற்கும் நான்
எல்லா சத்துகளுக்கும் உருவகமான பிறப்பிடமான வளரிடமான பேரருளாளனான உன்னை சரணமடைகிறேன். இது எவ்வளவு விசித்திரம்! நல்லவை என்ற கை முதல் ஏதுமில்லாத நான் எல்லாவற்றையும் விட விலை உயர்ந்த உன்னை பெற முயற்சிக்கிறேனே. எவ்வளவு அழகா தெரிவிக்கிறார் சுவாமி. அடியனை பற்றி கிளியரா தெரிவிக்கிறார். அகிருத்த சுகிருத்த சுதுஷ்கிருத்தரஹ சுபகுணலவலேஷ தேசாதிகஹ அசுபகுணபரசகஸ்ராவிருத்தோ வரதமுருதயம் கதிம் துவாம் விருணே. அகிருத்த சுகிருத்தக, சிறிதே நற்செயலும் செய்யாதவையும் சிறிதே நற்செயலை கூட செய்யாதவன். சுதுஷ்கிருத்தரக, பாவமே செய்து பாவியானவர்களில் சிறந்தவன். சுபகுண லவலேஷ தேசாதிக, சுபகுண நற்பண்புகளின் லவலேஷம் ஒரு இம்மி அளவு கூட, தேசாதிக அதுக்கு கூட வெகு தொலைவில் இருப்பவன். அசுப குண கெட்ட பண்புகள், பரசகஸ்ர ஆவிருத்தக பல்லாயிரக்கணக்கான கெட்ட பண்புகளால் சூழப்பட்டவன் அடியே. உருதயம் பேரருளாளன் என்ற வரதம் வரம் தரும் எம்பிரானான துவாம் தேவரீரை கதிம் விருணே பற்றாசாக பற்றீடாக மனதில் வரிக்கிறேன். முன் ஸ்லோகத்தில் போல இங்கும் எம்பெருமானை சரணமாக பற்றுவதற்கு தேவையானபடி மானசீக மான சரண வரணம் பேசப்படுகிறது. மானசீகமான மனசுல சரணம் பற்றுகிறேன் என்று தெரிவிக்கிறார். நல்வினைகளை சிறிதும் அடியேன் செய்யவில்லை. எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, வபுப்ராதுர்பாவாதனுமிதமிதம் ஜன்மனி புரா முராரே நக்வாபி க்வசிதபி பவந்தம் பிரணதவான். சான்றோர்கள் தெரிவித்தபடி இந்த பிறவில நான் பிறந்திருப்பதே ஒரு சான்று, ஒரு ப்ரூஃப் that I have not done any good deed. வபுப்ராதுர்பாவாதனுமிதமிதம் ஜன்மனி புரா முராரேன க்வாபி க்வசிதபி பவந்தம் பிரணதவான். பாவமே செய்து பாவியானேன் என்று ஆழ்வார் வருந்தியபடிக்கு உண்டான நிலையை சுதுஷ்கிருத்தாக என்கிறார். சுதுஷ்கிருத்தாகன பாவமே செய்து பாவியானவர்களில் சிறந்தவன். பாபம் பிரஜாம் நாசயதி கிரியமானம் புனః நஷ்ட பிரஜ பாபமேவ புனராரபதே நரக. பாபங்கள் மேன்மேலும் கிளர்ந்து பாபாரம்பக பாபங்களாக பெருகி வருவதை இது குறிப்பது. பாபம் பண்ணினோம், அந்த பாபங்கள் அதனால பலவிதமான கெட்ட செயல்களை விளைவிக்கிறது. அதனால இன்னும் பல்லாயிரக்கணக்கான பாபங்கள் பாபாரம்பக பாபங்களாக பெருகி வருகிறது. சரி போட்டோம், ஏதாவது ஒரு நற்குணம் உண்டா என்று கேட்குறீங்களா? எங்காவது நல்ல குணங்கள்னு பேச்சு எங்கேயாவது அடிபட்டுதுன்னா அந்த வழிக்கே அடியேன் போகமாட்டேன், செல்லாதவன். அதுலேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருப்பேன். 40 வகையான சம்ஸ்காரங்களையும், நல்ல சாஸ்திரத்தில் சொன்ன சம்ஸ்காரங்களையும், தயா சர்வபூதேஷு சாந்திர் அனுசூயா சௌச்சமானாயாசோ மங்கள கார்பண்யமஸ்பிருகேதி என்ற 8 வகை குணங்களையும் 40 வகையான சம்ஸ்காரங்களையும் கௌதமர் பறக்க விளக்கி, அந்த ஆத்ம குணங்களில், அந்த 8 குணங்களில் ஏதேனும் ஒன்றாகிலும் நிரம்ப பெற்றவன்தான் பிரம்ம சாயுஜ்யத்தை அடைவான் என்று முடிவு கட்டுகிறார் கௌதமர். 40 வகையான சம்ஸ்காரங்கள் நிறைந்தவனாயினும் அந்த ஆத்ம குணங்கள் ஒண்ணுமே இல்லைன்னா அவன் போமாட்டான்னு அர்த்தம். அதுதான் யஸ்யைதே சத்வாரிம்ஷன் சம்ஸ்காராக ந சைகோஆத்மகுணः ந ச பிரம்மணः சாயுஜ்யம் சாலோக்கியம் ச கச்சதி. நோ, he will not go. 40 வகையான சம்ஸ்காரங்கள் பண்ணிருந்தாலும் சாஸ்திரப்படி இந்த ஆத்ம குணங்கள்ல ஒன்றுமே இல்லைன்னா அவன் போகிறதுக்கு சாயுஜ்யம் கிடைக்க வழியே கிடையாது, பிரம்ம சாயுஜ்யம். அப்படி இருக்கும்போது அடியனுக்கு ஒரு குணத்தின் ஒரு இம்மி அளவு கூட கிடையாதே, தெரியாதே என்று ஆழ்வான் வருந்துகிறார். விசேஷமான புஷ்டி உடல்ல இல்லாட்டா கூட நோய் எதுவுமே இல்லைன்னா நல்லது. சரி, ஹெல்த்தியா இல்லை, பட் புஷ்டியா இல்லை, குண்டா இல்லை, சப்பியா இல்லை, ஸ்ட்ராங்கா இல்லை, ஆனா உடம்புக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு இருந்தா பரவாயில்ல. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு இருந்தது. சரி,
கெட்ட குணங்கள் ஒன்று ஏதுமே இல்லைன்னாலும் பரவாயில்ல, தகாததில்லை. அந்தோ கெட்ட குணங்கள் வேற பல்லாயிரக்கணக்கான இருக்கே. நல்ல குணங்கள் இல்லைன்னாலும் பரவாயில்ல, கெட்ட குணங்கள் இல்லாமல் இருந்தாலும் ஓகே தானே. நல்ல குணங்கள் இல்லை சரி, ஆனால் கெட்ட குணங்களும் இல்லாமல் இருந்தால் பரவாயில்லையா? அது கிடையாது. கெட்ட குணங்கள் ஆயிரக்கணக்கான வேண்டிய அளவு இருக்குது. யாருக்காவது கெட்ட குணங்கள் வேணும்னா அதனுடைய கடையே நான் தான் அப்படிங்கிறார் சுவாமி. அடியேனுடன் தொடர்பு கொண்டால் கெட்ட குணங்கள் விலையே இல்லாமல் அடியேன் வாரி வாரி வழங்குவேன், அவ்வளோ இருக்கு. அபராத சகஸ்ரபாஜனம் பதிதம் பீம பவார்ண ஓதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருப்பையா கேவலம் ஆத்மசாத் குரு. 48வது ஸ்லோகத்தில் ஸ்தோத்திர ரத்னத்தில் தெரிவிக்கிறார். ஹரியே, பல்லாயிரக்கணக்கான தீவினைகளுக்கு இருப்பிடமானவன், பயங்கரமான இந்த பிறவியான பெருங்கடலின் நடுப்பகுதியில் வீழ்ந்தவன், தேவரீரை விட்டால் வேறு போக்கற்றவன், தேவரீரையே அடைக்கலமாக புகுந்தவனான அடியேன் தேவரீருடைய அருள் ஒன்றை கொண்டே தேவரீர் ஒருவருக்கே அதீனமாகவனாக செய்தருள வேண்டும். இவ்வளவு தவறுகளை செய்தவரான உம்மை நான் எப்படி சேர்த்துக்கொள்வது அப்படின்னா, அபராத சகஸ்ரபாஜனம் நனிந்திதம் கர்ம ததஸ்தி லோகே சகஸ்ரசோ என்ன மயாத்வதாயின்னு 23வது ஸ்லோகத்தில் சொன்னார். ஒவ்வொரு தப்புகளையும் 1000 முறை அடியேன் செய்துள்ளேன். அடியேன் பல பிறவிகளிலுமாக செய்யாத தப்பு எதுவுமே இல்லை. இந்த தப்பு இவன் செய்யலை அப்படின்னே கிடையாது. எல்லா தப்பும் அடியேன் பல பிறவிகளில் செய்திருக்கிறேன். அதன்படி இங்கு நைச்சானுசந்தான பிரகாரம் ஆள வந்த அருளினபடி எண்ணிலடங்காத குணங்களை உடைய தேவரீருக்கு எதிர்த்தட்டான நிலையில் அடியேன் உள்ளேன் அப்படின்னு வேதாந்த தேசிகனும் அதையே அச்சுத சதகத்தில் தெரிவிக்கிறார். அச்சுத தவ குணானாம் மம தோஷானாம் அப்படி நாஸ்தி குத்ராப்பி கணனா என்று இதையே விளக்கி அருளுகிறார். உருதயம் அப்படின்னா பேரருளாளன் அப்படின்னு அர்த்தமா. இப்படி பிரமாணங்கள் காட்டியபடி சரணாகதியினுடையவும் சரண்யனுடையவும் பிரபாவம் இருக்கிற படியை கண்ட அடியேன் நிர்பயனாக தேவரீரை அணுகினேன் என்பதுதான் இங்கே கூறத்தாழ்வான் திருவுள்ளம். கதிம், எனக்கு கதியே நீர்தான். மாதா பிதா பிராதா நிவாசகா சரணம் சுகிருத் கதிர் நாராயணகா என்ற சுபாலோ உபனிஷத்தின் சூச்சக வார்த்தை இது. நான் உன்னையன்றி இலேன் கண்டாய் நாரணா அப்படின்னு திருமழிசையாழ்வார் சொன்ன மாதிரி நாராயண சப்தத்தின் அயன பதார்த்தமாகும் இது. அடியேன் தன்யோஸ்மி. ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.